நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சூப்பரான அருமையான சாப்பாடு தாங்க. என்னென்னா சொல்லிட்டாங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்து சாதம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சப்பாத்தியும் கோதுமை ரவை பொங்கலும் பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் பட்டர் மசாலாவுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பன்னீர் வந்து சட்டை பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா கொஞ்சம் உப்பு, மஞ்சப்பொடி, தனியாத்தூள், நம்ம வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு அப்படியே பெரட்டி வச்சுட்டு அப்புறமா தவா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை கடைசியாக எடுத்து அதில் சேர்த்துப்பேன். சிம்பிளாக பண்ணலாங்க. அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. அருமையாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், சோம்பு, அன்னாச்சி மூக்கு, அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கி அதில் எல்லாத்தையும் போட்டுடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து ஸ்பைஸியாக வேணுமோ, அதை நான் வந்து கரெக்டாக சாப்பிடுவேன். ரொம்பலாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா கூட்டி குறைச்சி அந்த மசாலா ஐட்டம்ஸை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கசகசா சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, அது காரத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா 2 காஞ்ச மிளகா போட்டு ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி போட்டு மீதி கொஞ்சம் மிளகு, ஜீரகம் சேர்த்துட்டேன். அது கூட வெங்காயம், ஒரு 4 வெங்காயம் போட்டேன், 2 தக்காளி போட்டேன். நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதே கடாயில் அப்படியே ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். அது கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது தேங்காய் பால் வந்து ஒரு 2 பத்தை இருக்கும். தேங்காய் பாலை பிழிஞ்சு அதில் ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன். இன்னும் 2 செகண்ட் இருந்தால் போதும். நம்ம வந்து தவா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பன்னீர், அதை எடுத்து போட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சுது. சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சாட்டை பண்ணுறது, இந்த பன்னீர் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் என்னையை விட என் பொண்ணு நல்லா பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காமிச்சது இல்லைன்னா அவங்க டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி பண்ணி தருவாங்க. வருவாங்க. கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், வருவாங்க. இப்போ இதில் சேர்த்துட்டோம்னா நம்ம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். அதனால் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். அதாவது இது பன்னீர் மாதிரியே இல்லை, கருணக்கிழங்கு வறுப்பம் பாருங்கள், குட்டி குட்டியாக போட்டு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அருமையாக இருக்குது. நான் ஒரு தடவை போன டைம் ட்ரை பண்ண உங்களுக்கு, ஆனால் வீடியோ கொடுக்க முடியல. தேங்காய் சட்னி, அதாவது தேங்காய் நிறைய எடுத்துக்க பாருங்கள். தேங்காய் சட்னி, நான் இந்த நிறைய சட்னி ரெசிபிஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட கூட கோதுமை ரவை பொங்கல். நான் வந்து கோதுமை ரவை வந்து 1 டம்ளர் எடுத்திருக்கேன். அதாவது நீங்கள் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அது உங்களுடைய இஷ்டம். ஏன்னா வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் எடுப்பீங்க. நான் 1 டம்ளர், ஒரு 200 கிராம் இருக்கும் எடுத்தேன் கோதுமை ரவை. நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதாவது நம்ம அதில் சேர்க்கும்போது அலம்பிட்டு சேர்த்தா போதும், கோதுமை ரவையை மட்டும். ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணேன்னா 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை கொஞ்சம் கடாயில் சூடு பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அப்புறமா என்ன பண்ணுங்க, இது 1 டம்ளர் நான் எடுத்தேன்னா எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தாலேயே 1:3 அப்படி வச்சுக்கலாம். இல்லை 3.5 வச்சாலும் ஓகேவாக இருக்கும். அதனால் தண்ணி பத்தலைன்னா பயப்படாதீங்க, கொஞ்சம் கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா 1:3 வச்சேன். கோதுமை ரவையை அப்படியே அலம்பி டக்குன்னு அதில் சேர்த்துட்டேன். கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டுட்டேன், மிளகு, ஜீரகம் எல்லாமே அதில் போட்டுட்டேன். நல்லா சிம்மில் வச்சு கிளறி விட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். நல்லா வெந்த பிறகு தொட்டு பார்த்துக்கோங்க. தொட்டு பார்த்துட்டு நீங்கள் வேக வச்சுருக்க பருப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய்யில் நான் அதிலே எல்லாம் சேர்த்துறதுனால தாளிப்பு போடலை, வெறும் கருவேப்பிலை மட்டும் பிச்சு போட்டுட்டேன். கோதுமை ரவை பொங்கல் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட காலையில் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு அதுக்காக தான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணேன். பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை லாஸ்ட்டாக சேர்க்கணும். இப்போ வந்து சப்பாத்தி இன்றைக்கி என்னமோ வேணான்ட்டாங்க, சாதம் வேணாம். ஏன்னா ஒரே இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கார்பு வந்து அது உடல் உழைப்பு இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் நானும் ஓகே சொல்லிவிடுவேன். காலைல சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் மத்தியானத்துக்கு எடுத்துப்பாங்க. காலையில் பொங்கலும் தேங்காய் சட்னியும் சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் இன்னைய சமையல். இதோட கூட இன்றைக்கி வந்து மாதுளம்பழம் ஜூஸ் தான் கட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, பாதி தான் கட் பண்ணியிருக்கேன். ஜூஸை போட்டு கொடுத்துருவேன். இதாங்க இன்னைய சமையல். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நாள். அதாவது சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இது ஹெல்த்தியான ஒரு உணவு தான். இப்போ யாராக இருந்தாலும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நமக்கு பன்னீர் இருக்கிறதுனால தாராளமாக இது வந்து போதும். 3 பேருக்கு தேவையான கரெக்டான அளவு. நிறையவும் சாப்பிடக்கூடாது. எந்த அளவுக்கு நம்ம உடல் ஏற்றுக்குமோ அது மட்டும்தான் ஏற்றுக்கும். மற்றது எல்லாமே வெளியில் தள்ளிடும். அந்த அப்சார்ப்ஷன் இருக்கு இல்லையா, அளவுன்னு இருக்கு இல்லையா எல்லாத்துக்குமே. அதனால் இது 3 பேருக்கு தேவையான அளவு தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதை மாதிரி ஹெல்த்தியாகவும் சிம்பிளாகவும் சமைச்சு பாருங்கள். அதாவது அரிசி பொங்கல் பண்ணுறத விட இந்த மாதிரி சிறுதானியத்திலையோ கோதுமை ரவையிலையோ பொங்கல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது
நீங்கள் என்னதான் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு மூடி போட்டு எடுத்தாலும் கூட இந்த மாதிரி தனித்தனியாக வந்து பாசிப்பருப்பு குக்கரில் வச்சுட்டு இது மாதிரி கோதுமை ரவையோ இல்லை சிறுதானியமோ தனியாக வேக வச்சுட்டு அதில் சேர்த்து பொங்கல் பண்ணி பாருங்களேன். அதனோட சுவையே என்னது சூப்பர், அருமையாக இருக்கும், அபரிமிதமாக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது நல்ல சத்துள்ளதாகவும் கொஞ்சமாக சுவையாகவும் சாப்பிட்லாம். அதுக்காக எந்த நேரமும் சுவைக்காக வேண்டி சாப்பிட வேண்டாம். ஓகேங்களா? இந்த மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் கொடுத்துருப்பேன், நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருப்பேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நான் போடுறது எல்லாமே இந்த மழைக்கு ஏற்ற ஒரு உணவு தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு சாப்பிடுவோம். எப்பயுமே அந்த மாதிரி தான் கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது என்னென்ன உணவு சாப்பிடணுமோ அதுதான் நான் சமைக்கிறத உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவை என்னோட சேனலில் பண்ணுங்கள். நன்றி.